என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழுபலமாய் உள்ளவனும் நீதான், என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான், என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான். வாருங்கள், பழனி முருகர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். பழனி முருகர் ஞானப்பழத்திற்காக தனது குடும்பத்துடன் சண்டை போட்டுக்கொண்டு பழனி மலை மீது நின்றதாக ஒரு வரலாறு கூறுகிறது. பின்பு சிவபெருமானுடைய சமாதானத்தால் முருகபெருமான் பழனியில் நின்று அனைவருக்கும் ஆசி வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய இந்த கதையானது முற்றிலும் ஒரு பொய்யான தகவலே ஆகும். வாருங்கள், உண்மையான முருகப்பெருமானின் வரலாறை பார்ப்போம் என்னவென்று. போகநாதர் புலிப்பாணி சித்தரிடம் ஒரு சில வேளையாக சீன தேசம் வரை சென்று வருகிறேன் என்று சொல்லி ககன மார்க்கமாக வானில் பறந்து சீன தேசம் வரை செல்கிறார். அப்பொழுது சீன தேசத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடன் போகருக்கு பழக்கம் ஏற்படுகிறது. போகர் ஒரு மிகப்பெரிய சித்தர் என்பதை உணர்ந்த அந்த மனிதர்கள் அவருக்கு போதைப் பொருட்கள், மது, மாது போன்றவற்றை வழங்கி அன்பாக உபசரிக்கின்றனர். அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்ட போகநாதர் மது, மாது போன்றவற்றில் ஈடுபடுகிறார். போகர் என்றாலே சுகபோகமாக இருப்பவர் என்றுதான் பொருள். போகநாதரின் இந்த பலகீனத்தை புரிந்து கொண்ட அவர்கள் போகருக்கு மேலும் மது, மாது போன்றவற்றை கொடுத்து போகரிடம் இருந்து அணு ஆயுதம் போன்ற பல வகையான இயந்திரங்கள் தயாரிக்கும் முறையை கற்றுக்கொள்கின்றனர். மேலும் சுகபோகங்களிலே மூழ்கி திளைத்த போகநாதர் தான் யார் என்பதை மறந்து மன கிளேசத்தில் பித்து பிடித்து போனார். அவர் பித்து பிடித்து பைத்தியம் போல் தெரு தெருவாக சுற்றித் திரியலானார். பின்பு போகநாதர் சீன தேசம் சென்று வர காணோமே என்று புலிப்பாணி சித்தர் ககன மார்க்கமாக வானில் பறந்து சீன தேசமெங்கும் சுற்றி திரிந்து போகரை தேடினார். பின்பு ஒரு தெரு ஓரத்தில் பைத்தியம் போல திரிந்து கொண்டிருந்த போகநாதரை பார்த்த புலிப்பாணி சித்தர் குருநாதர் நிலையை கண்டு அவரை தமிழகத்தின் பகுதியான பழனி மலைக்கு ககன மார்க்கமாக தூக்கி வருகிறார். போகநாதரை பழனி காட்டு பகுதியில் அமர வைத்த புலிப்பாணி சித்தர், நீங்கள் குருநாதர், நீங்கள் இப்படி சீன தேசம் சென்றீர்கள் என்று சொல்கிறார். இதை கேட்ட போகநாதர், நான் உன் குரு என்றால் எனக்கு உபதேசம் செய்யுங்கள், நான் உங்கள் நிலைக்கு வந்து தெளிவடைகிறேன் என்கிறார். இதை கேட்ட புலிப்பாணி சித்தர், குருவுக்கு உபதேசம் செய்வது மிகப்பெரிய பாவம், நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். இதை உணர்ந்த போகநாதர் பக்கத்தில் இருந்த தண்டாயுதத்தை எடுத்து புலிப்பாணி சித்தரிடம் கொடுத்து, எனக்கு உபதேசம் செய்ய வேண்டாம், இந்த தண்டாயுதத்துக்கு உபதேசம் செய், நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார். அப்பொழுது புலிப்பாணி சித்தர் இதற்கு சரியென்று ஒப்புக்கொண்டு இந்த தண்டாயுதத்திற்கு பிரணவ மந்திரங்களையும் உபதேசங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இவ்வாறாக புலிப்பாணி சித்தர் தண்டாயுதத்திற்கு உபதேசம் சொல்ல சொல்ல தண்டத்தின் சக்தி அதிகரிக்கிறது. தண்டம் ஞானம் அடைகிறது. தண்டத்துடன் சேர்ந்து போகநாதரும் ஞானம் அடைகிறார். பின்பு தன்னுடைய சீடனின் அதீத திறமையை கண்டு போகநாதர் மகிழ்ந்து பூரிப்படைகிறார். இப்பொழுது தண்டத்திற்கு சக்தியும் ஞானமும் கிடைத்ததால் அதை தூர போட இயலாது என்று போகநாதர் ஏதாவது வழி செய்வோம் என்று சொல்கிறார். பின்பு சிறிது காலம் தியானத்தில் அமர்ந்த போகநாதர் வான்வெளியிலிருந்து வால் நட்சத்திரங்களும் விண்கற்களும் பூமியை நோக்கி வருவதை உணர்கிறார். அவை பூமியில் விழுந்தால் பூமிக்கு ஆபத்து என்று உணர்ந்த போகநாதர் செவ்வாய் கிரகத்தின் ஆற்றலால் அந்த விண்கற்களை தடுக்க முடியும் என்று ஞான திருஷ்டியில் பார்க்கிறார். செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான முருகப்பெருமானுக்கு ஒரு சிலையை பழனி மலையில் வைத்தால் இந்த மின்கற்கள் பூமியை தாக்காது என்பதை போகர் உணர்ந்து செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் அதிகம் உள்ள இடமான பழனி மலையில் முருகருக்கு ஒரு நவகிரகங்களின் ஆற்றல் மிக்க கற்களை கொண்டு சிலை எழுப்புவோம் என்று நவ பாஷாணத்தால் முருகருக்கு சிலை வடிக்க துவங்குகிறார். இதில் பாஷாணம் என்பது அதிக விஷத்தன்மை உள்ள கற்களை குறிக்கும். இவ்வாறாக 9 வகையான கற்களை தேர்ந்தெடுத்து முருகரின் அங்கங்களை செதுக்கி அவைகளை களிமண் சிலை செய்து 60 நாட்கள் பூமிக்கு அடியில் அக்கினியில் வாட்டி புடம்போடுகிறார். பின்பு அந்த சிலையை எடுத்து பழனியில் பிரதிஷ்டை செய்ய வைக்கிறார். அப்பொழுது அங்கு அகத்தியரும் முருகப்பெருமானும் வந்து போகரை ஆசீர்வதிக்கின்றனர். அவர் ஆசியை ஏற்றுக்கொண்ட போகநாதர் சிலையின் காதில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஓதுகிறார். பின்பு அவரால் ஞானம் அடைந்த அந்த தண்டத்தை முருகர் பால தண்டாயுத பாணியின் சிலைக்கு வைக்கிறார். அதற்கு பின்பு அந்த சிலைக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு முழுவதுமாக பிரதிஷ்டையாகிறது. இதனால் வானிலிருந்து பூமிக்கு விழவந்த அந்த விண்கற்கள் பூமியில் விழாமல்
வேற்றுப்பாதையில் சென்று விடுகின்றனர். இவ்வாறு விண்கற்கள் வேற்றுப்பாதையில் சென்றதும் போகநாதர் பாசன சிலை பிடித்ததும் தண்டாயுதத்தை தண்டாயுதபாணி சிலைக்கு வைத்ததும் ஒரு சூட்சம விஷயமே. பால தண்டாயுதபாணி என்னும் அந்த பழனி சிலை என்பது போகநாதரின் மற்றொரு உருவமே. போகநாதரை தன்னைத்தானே செவ்வாயின் ஆதிக்கத்தோடு வெளிப்படுத்தி தானே முருகனாக அங்கு காட்சி தருகிறார். எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் போகருடன் சேர்ந்து ஞானமும் சக்தியும் அடைந்தது அந்த தண்டாயுதமும் தான். போகரும் தண்டமும் ஒன்றாக ஞானம் பெற்றதால் போகரும் தண்டமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகிவிட்டது. இவ்வாறாக முருகர் சிலைக்கு பிரணவ மந்திரத்தை போகநாதர் ஓதியதும் தன் உயிரை முருகருக்கு பிரித்து கொடுத்தார் போலானது. ஒரு பொருளுக்கு யார் உயிர் கொடுக்கிறாரோ அவர் அந்த பொருளுக்கு தகப்பனும் ஆவார். இவ்வாறாக போகரின் மற்றொரு வடிவமே பால தண்டாயுதபாணி ஆகும். எடுத்துக்காட்டுக்கு பழனி முருகரிடம் வேண்டுதல் வைத்த பின்பு அது நிறைவேறியதும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு மொட்டை போடுவது தவறான செயலாகும். ஏனென்றால் இரண்டும் வேறு வேறு முருகரே ஆவார். ஒவ்வொரு முருகர் ஆலயத்திலும் ஒவ்வொரு உயர்ந்த ஆன்மாவே ஆட்சி செய்கிறது. பெயர் முருகர் என்ற ஒற்றை பெயராக இருந்தாலும் வெவ்வேறு உயர்நிலை ஆன்மாக்களே கோவில்களில் நமக்கு தரிசனம் தருகின்றன. அதுபோல பழனியில் போகநாதரின் மற்றொரு வடிவமான பழனி பாலாயுத தண்டாபாணியை நமக்கு காட்சி தருகிறார். துடிதுடிப்பாயிருப்பவனும் நீதான்.